என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில். என் மீட்பர் சிலுவை கைதலை காலிலுமேதோ பேரன்பும் துன்பும் கலந்தே பாய்ந்தோடும் காட்சி போலுண்டோ முள்முடியும் மோப்பற்றதே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 24 வரை. தியானத்தின் தலைப்பு கீழ்ப்படியாமையின் பயம். நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10. பிள்ளைகளை வீட்டிலே இருக்கும்படிக்கு பணித்துவிட்டு தாய் வெளியில் சென்று வந்தாள். வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது பிள்ளைகளை காணவில்லை. கூப்பிட்டாள், தேடினாள். பிள்ளைகள் கட்டிலுக்கு அடியில் ஒளித்திருந்தார்கள். காரணம் கேட்டபோது, நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று சொன்ன இனிப்பு பாட்டிலை நாங்கள் எடுத்து உடைத்து போட்டோம், பயத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறோம் என்றனர். இதை போலத்தான் அன்று ஆதாமும் தேவனுக்கு பதிலளித்தான். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை புசித்துவிட்டு இப்போது நான் நிர்வாணி என்று கண்டதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்கிறான். தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படியாததினால் வந்த பயம், நான் தவறு செய்துவிட்டேன் என்ற உணர்வினால் வந்த பயம், தேவன் இனி என்ன செய்வாரோ, என்ன தண்டனை கிடைக்குமோ என்ற பயம். இப்படியான பயம் நம்மை தீமையினின்று விலக வைக்கும், மீண்டும் பாவம் செய்ய ஒட்டாமல் பாதுகாக்கும். ஆனால் இன்று இப்படிப்பட்ட பயமோ உணர்வோ இல்லாமல் பாவம் செய்துவிட்டு எதுவும் தெரியாதவர்கள் போல வாழுகிறவர்கள் குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? பாவம் செய்துவிட்டோமே என்ற உணர்வு கூட இல்லாவிடில் அவர்கள் மனம் திரும்புவது எப்படி? இங்கே ஆதாம் தான் தவறு செய்வதை உணர்ந்தான். என்றாலும் அதற்கு நீர் தந்த துணைதான் காரணம் என்று குற்றம் சாட்டினான். தானும் சேர்த்துதான் பாவத்தில் விழுந்ததை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அதே போல ஏவாளும் சர்ப்பத்தை சாட்டினாள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் மூவருக்குமே தண்டனையை கொடுத்து ஏதேனிலே இருந்து துரத்திவிட்டார். ஆதாமில் தோன்றிய இந்த குணம், அதாவது மற்றவரை குற்றம் சாட்டும் காரியம், இன்றும் நமக்குள் தொடர்கிறது. தாங்கள் செய்யும் தவறை ஒத்துக்கொள்ள மனதில்லாமல் பிறரில் பழி போட்டு தங்களை நியாயப்படுத்தும் காரியம் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தவறு செய்யும் போது அதை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புவோம். தேவன் நம்மை மன்னித்து மறுபடியும் புதியதொரு ஆரம்பத்தை தர வல்லவராயிருக்கிறார். அவரது கிருபையை நாம் உதாசீனம் செய்து நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்ள வேண்டாமே. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 30. ஆகவே தேவ மன்னிப்பை நாடுவோமாக. ஜெபம் செய்வோமா? மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த ஆண்டவரே, தவறுகள் செய்யும்போது அது பாவம் என்று உணரும் மனதையும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புவதற்கும் உமது கிருபைகளை தந்தருளும். ஆமேன்.